ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் வீலாக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஒரு கேஷுவல் டே இன் ஜப்பான் தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஜாப்பனீஸ் மார்க்கெட்டில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு குட்டி ஷாப்பிங் மூலமாக உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். Yes, we are going to shopping. அப்படியே வந்து எங்கள் ஏரியா என்னோட அப்பார்ட்மெண்ட் சுற்றி இருக்கிற ஏரியாத்தையும் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். எஸ், we go shopping. எங்கள் வீட்டோட அவுட் சைடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். எங்களோட காரிடார் வந்து இந்த மாதிரி டிம் லைட்டு தான் போட்டிருப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும், ஆனால் வந்து சேஃபில் ஒரு நல்ல சேஃப்டியாக தான் இருக்கும். வெளிச்சம் பார்த்தீங்கன்னா இந்த லிஃப்ட் பக்கத்தில் இருக்கிற இடத்துல மட்டும்தான் அதில் வெளிச்சமாக இருக்கும். எஸ், you are going? Yeah. It's not escalator, Yavi. It's elevator. Yes. One. Where's our floor? This is our floor. Yeah. Here, eight. Eight. Floor. Eighth floor. This our home. Yeah. This our home. And right there in the home, this our home. Yeah. Floor. Go slow, Yagavi. Don't jump. இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களோட அப்பார்ட்மெண்ட்டோட அவுட் சைட் வியூ. இந்த பாத்வே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே வந்து நிறைய ஃப்ளவர். எஸ், யூ சே த கலர் ஆஃப் ஃப்ளவர்ஸ். இங்கே பாருங்கள், இந்த பாத்வே நல்லாயிருக்கும். இந்த இன்றைக்கி தான் பார்க்குறேன் இந்த வயலட் கலர் ஃப்ளவர். இங்கே ஃப்ளவர்ஸ் வந்து பறிக்கக்கூடாதுங்க. ஏ, இங்கே ஆரஞ்ச். Don't scare the birds. இங்கே பாருங்க, எல்லோ, pink, White. pink, then orange, yellow. இன்னைக்கு கொஞ்சம் நிறைய காலையில் நல்லா இருக்கும் ஃப்ளவர்ஸு. ஈவினிங் ஆகிட்டுன்னா எல்லாம் சுருங்கி போயிடும். காலையில் நேரம் இந்த வாக்கிங் போக சூப்பராக இருக்கும் அந்த இடத்துல. எனக்கு இன்றைக்கி வந்து நாங்கள் ஸ்கூலுக்கு லீவ் போட்டோம். அவளுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் லீவ் போட்டு நாங்கள் வந்து இப்போ ஷாப்பிங் தான் போயிட்டுருக்கோம். இங்கே இருக்கிற ஜாப்பனீஸ் லோக்கல் மார்க்கெட் இது வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தெரியும்ல, மரிஷு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளாக், அந்த மார்க்கெட் தான் போகிறோம். இந்த மரிஷு நிறைய இடங்கள்ல இருக்கும். ஜப்பான் ஃபுல்லாகவே இந்த மரிஷு இருக்கும். வாங்க போகலாம். ಇಲ್ಲಿದೆ ಈ ಬಾಸ್ಕೆಟ್ ಎತ್ತು ಬಾಸ್ಕೆಟ್. ನೋ, ಅದು ಎತ್ತುಕೊಸ್ತು. ಹಾಂ, ಎತ್ತು. இங்கே வந்து என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரூட்ஸ் தான் இருக்கும். இது வந்து சின்ன சூப்பர் மார்க்கெட், ஆனால் உங்களுக்கு பால் இந்த மாதிரி தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். இங்கேயும் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸு, தக்காளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ் கணக்கு வாங்கிக்கலாம். நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராம் கணக்கு, கிலோ கணக்கில் நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் இங்கே வந்து பீஸ் கணக்கு. நீங்கள் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம், ஒரு கிவி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வந்து இந்த பக்கம் வந்து கட் ஃப்ரூட்ஸும் வச்சுருப்பாங்க. ஆனால் கட் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கிறதே ரொம்ப ரேட் வந்து அதிகமாக இருக்கும். நான் இன்னொரு கடையில் இதை விட கம்மியான ரேட்டில் வாங்குவேன். இது வங்கே பார்த்தீங்கன்னா பனானா வந்து இன்னைக்கு 198 எண்ணு வந்து போட்டிருக்காங்க நம்ம ஊர் காசுக்கு. இது வந்து ஒரு எவ்வளோ சொல்லலாம், ஒரு 80 ரூபாய் கிட்ட வரும். இந்த பனானா பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரூபா 90 ரூபா ரேஞ்சில் இருக்குது.
இத விட பிரைஸ் கம்மியாவும் நம்ம வாங்கலாம். நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கனால இந்த கடையில வந்து கொஞ்சம் வந்து ரேட் எல்லாம் அதிகமா இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, கிவியும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பீஸ் கணக்குக்கு வாங்கிக்கலாம். ஒரு கிவி வந்து 98 என் இல்லைன்னா 70 என் அந்த மாரி போட்டிருப்பாங்க. நான் வந்து 4 பீஸ் இருக்கிற கிவி வாங்கிக்கிட்டேன். அதோட ரேட் வந்து 498ன்னு நெனைக்கிறேன். இங்க வந்து தக்காளிய வந்து ஒரு பிரீமியமா நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்க வந்து 1000 எண்ணுக்கு கூட நீங்க தக்காளி கிடைக்கும். ஸோ 1000 எண்ணுங்கிறது ரொம்ப அதிகமான விலை. ஸோ அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இங்க தக்காளி கிடைக்கும். ஆனா நாம வந்து அவ்வளோலாம் வாங்கலங்க. நம்ம வந்து 498 எண்ணுக்கு வாங்கிக்கிறோம். இது வந்து 498ன்றது ஓரளவு ரீசனபிளான ரீசனபிளான பிரைஸ் தான். ஏன்னா 6 தக்காளி உங்களுக்கு 498 எண் 500 எண்ணு வச்சுக்கோங்க. 500 எண்ணா நம்ம ஊர் காசுக்கு வந்து ரூ. 250 வரும். நல்ல வந்து பழுத்த தக்காளி, ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸ் தக்காளி. இது வந்து பூசணிக்கா. பெரிய முழு பூசணிக்காவே வச்சிருக்காங்க. இல்லைன்னா உங்களுக்கு பாதி பூசணிக்கா வேணும்னாலும் கிடைக்கும். இது வந்து ஜப்பனீஸ் குக்கும்பர். இந்த ஒரு ரேக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஃபார்மர் கிட்ட இருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து இவங்க வந்து கொள்முதல் பண்ணி நமக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்ல சேல் பண்றாங்க. அந்த கான்செப்ட் வந்து இந்த ஜப்பான்ல நெறைய கடையில இருக்கு. ஸோ ஃபார்மர்ஸுக்குன்னே ஒரு தனி செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அங்கே நான் பார்த்த ஒரு அதிசயமான பொருள் பார்த்தீங்கன்னா, இந்த கத்திரிக்காய் தான். சரி, கத்திரிக்காய் வந்து இங்க வந்து 4 மாசம் ஆச்சு நாங்க ஜப்பான் வந்து இந்த இந்த குட்டி கத்திரிக்காய் நம்மூர் கத்திரிக்காய் நான் பார்க்கவே இல்ல. அது ஒரு ஜாப்பனீஸ் கடையில நம்மூர் கத்திரிக்காய் பார்க்கறது அதிசயம். 2 பாக்கெட் தான் இருந்தது. 300 யென் போட்டிருந்தாங்க. நான் ஒரு பாக்கெட் வந்து வாங்கிக்கிட்டேன். சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, பாவக்காய் இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதுல வந்து சில்லிஸ் இது வந்து நல்ல ஒரு ஓரளவு வந்து ஸ்பைசியா இருக்கும். வெண்டைக்காய்லாம் வச்சிருக்காங்க. ஆனா நான் வெண்டைக்காய் ஏற்கனவே வீட்ல இருக்கறனால நான் வாங்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்சிகம். இது ஒரு வித்தியாசமான ஒரு கேப்சிகம். நல்ல பெருசா இருக்காது. இதுல வந்து ஸ்பைஸியும் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நெறைய சாலட்ல வந்து இந்த கேப்சிகம் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க நெறைய சாலட் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த அதுக்கேத்த மாரியான அந்த லெட்யூஸ் நெறைய கீரை வகைகள் நெறைய வந்து இங்க வச்சிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து முட்டைக்கோசு. ஒரு முழு முட்டைக்கோஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இல்ல உங்களுக்கு ஹாஃப் வேணும்னா ஹாஃப் வாங்கிக்கலாம். இல்ல அதுவும் வேணாம் கால்வாசி இருந்தா போதும்னா கால்வாசியும் வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷா வந்து கட் பண்ணி அன்னைக்கு மார்னிங் கட் பண்ணி வந்து சேல் பண்றாங்க. இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் நினைக்கிறேன். பெரிய சைஸ் ஸ்ப்ரிங் ஆனியன். அதுவும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரேடிஷ் வந்து பயங்கர ஜெய்ஜாண்டிக்கா உங்களுக்கு கிடைக்கும். ரேடிஷ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். நம்ம ஒரு கை நீளம் ஒரு முழம் கிட்ட கூட உங்களுக்கு வந்து ரேடிஷ் வந்து இங்க கிடைக்கும். அவ்வளோ பெருசு வேணாலும் வாங்கிக்கலாம். இல்ல ஹாஃப் அந்த மாரியும் சின்ன சின்னதாவும் கட் பண்ணி வச்சிருப்பாங்க. இது வந்து என்னன்னு தெரியல. இது வந்து மேபி ரூட் வெஜிடபிளா தான் இருக்கும். ஆனா அது வந்து என்னன்னு தெரியல. இது வந்து நமக்கு லோட்டஸ் ரூட்டு. இது வந்து எங்களுக்கு சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். ஆனா சிங்கப்பூர்ல நான் வந்து வாங்கி ட்ரை பண்ணதில்ல. ஆனா வெளிய போய் சாப்பிட்டா நூடுல்ஸ்லலாம் இத போட்டு குடுப்பாங்க. ஆனா இங்க ஜப்பான் வந்து ஒரு தடவ வாங்கி ட்ரை பண்ணேன். நல்லா தான் இருந்தது. நான் வந்து பொரியல் மாரி பண்ணியிருந்தேன். இந்த கிழங்கு வந்து இந்த 1 மந்த்தா தான் வந்துட்டுருக்கு. இது கருணக்கிழங்குன்னு நெனைக்கிறேன். அது வந்து நான் வாங்கலாம் இல்ல. ஆனா இது வந்து இந்த 1 மந்த்தா வந்து வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, குக்கும்பர்லாம் நெறைய வெரைட்டீஸ்ல இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா மீட் செக்ஷன் தான். மீட்ட வந்து டிஃப்ரெண்ட் சைஸ்ல வந்து கட் பண்ணி பீஃப், போர்க் எல்லாத்தையும் கட் பண்ணி வந்து சேல்க்கு வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜெல்லி மாரி வச்சிருக்காங்க. இது வந்து என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த மாரி நெறைய ஜெல்லி மாரி கிரே கலர்ல நூடுல்ஸ் மாரி தண்ணீல போட்டுருக்காங்க. இத தொட்டு பார்த்தா பார்த்தீங்கன்னா, அந்த சாஃப்ட்டா அந்த ஜெல்லி டைப்ல இருக்கும். இது வந்து அப்படியே சாப்பிடுவாங்களா? இத குக் பண்ணி சாப்பிடுவாங்களா? இல்ல வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, டெசர்ட் ஐட்டமா எதுவுமே எனக்கு தெரியாது. அ தண்ணீல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நூடுல்ஸ் மாரிலாம் போட்டு வச்சிருக்காங்க. ஜஸ்ட் வந்து இதெல்லாம் இங்க இருக்கும். அப்புறம் பிளஸ் வந்து எக்லயும் வந்து நெறைய வெரைட்டீஸ் வந்து இருக்கும்.
சீ ஃபுட் வந்து நிறைய வெரைட்டிஸ்ல ப்ளஸ் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் மாதிரி. இதை அப்படியே வாங்கிட்டு போய் தண்ணியில் கொதிக்க வச்சு சாப்பிடுவாங்க போல. நிறைய வந்து ஷெல்லு, ஸ்கேலப்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய இருக்கு. இது வந்து குட்டி குட்டி மீன். இது வந்து ஆங்கவீஸ் அப்படின்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஊர் மசாலா போட்டு செய்யலாமா, நல்லா தான் இருக்குமா, ஒரு ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரான், அதுவும் வந்து சின்ன சின்ன ப்ரான் வந்து அதுவும் இருக்கு. சீ ஃபுட்ல இங்கே வந்து உங்களுக்கு தெரியுமே, ஜப்பான்ல வந்து ரொம்பவே ஃபேமஸ் அந்த சுசி ஐட்டம்ஸ், அந்த ராவா இருக்கிற ஃபிஷ் ஐட்டம்ஸ் எல்லாமே நிறையா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்ணு கேண்டி வந்து கேட்டுட்டு இருந்தா. நான் வந்து முடியாதுன்னு சொல்லி வந்து கொஞ்சம் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து ஸ்டிக்கி ரைஸ் மாதிரி தான் இருக்கும். நல்ல பெருசு பெருசாக தான் இருக்கும் இங்கே இருக்கிற ரைஸு. நாங்கள் இங்கே இருக்கிற ரைஸ் வந்து இன்னும் ட்ரை பண்ணவே இல்லை. நம்ம இந்தியன் மார்க்கெட்லாம் இங்கே நிறையாவே இருக்குது. ஸோ நம்ம அங்கே வந்து நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம், இல்லை அங்கேருந்து நம்ம வாங்கிட்டும் வந்துக்கலாம். பிரெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸில் இருக்கும். A2 மில்கெல்லாம் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்லவான ஃப்ரெஷ் மில்க் வந்து கிடைக்கும். நம்ம சிங்கப்பூரில் வந்து நிறைய மில்க் வந்து பாஸ்டரைஸ்டு மில்க் தான் கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து அந்த பிரச்சனை இல்லை. ஃப்ரெஷ் மில்கே வந்து நிறையா கிடைக்குது. நாங்கள் ஒரு 3-4 பிராண்ட் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து இந்த நோக்கியோ அந்த பிராண்ட் வந்து பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் நாங்கள் அந்த பிராண்டிலே வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டோம். இவ்வளோ தான் நான் வாங்கிட்டு வந்தது. இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நான் பில்லும் போட்டுட்டேன். In home. No, too stressful. Try this. அதான் ஷாப்பிங் முடிச்சிட்டோம். அதுங்க பில் போட்டாச்சு. நான் அதுக்காகவே தான் பேக் எடுத்துகிட்டு வந்தேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக்குக்கு எக்ஸ்ட்ரா வந்து 5N கொடுக்கணும். 5N 2N 3Nக்கு வந்து பிளாஸ்டிக் பை அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேஞ்ச் இருக்கும். ஸோ பிளாஸ்டிக் பை வாங்கினோன்னா எக்ஸ்ட்ரா அந்த பிளாஸ்டிக் பைக்கு காசு கொடுக்கணும். இதே தான் வந்து சிங்கப்பூரில் இதே மாதிரி தான். இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் அப்பார்ட்மெண்ட் போகிற வழி நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா தண்ணி ஓடுது. தண்ணி அவ்வளோ கிளியராக இருக்கும். வாட்டர், எந்த ஒரு குப்பையும் இருக்காது. இதுதான் பார்த்திங்கன்னா எங்களோட அப்பார்ட்மெண்ட். இட்ஸ் 40 floor. Which number we have to press our number. Hello. Konnichiwa. நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வாங்கினேன்னா இவ்வளோதாங்க வாங்கினேன். இது வந்து தக்காளி. இது கொஞ்சம் நல்ல டீல் தான். இது வந்து 438 என்ன. நிறைய தக்காளியும் இருக்குது. நல்லா பெரிய பெரிய தக்காளி 3 4 5 6 தக்காளி. ஆக்சுவலி 6 தக்காளி 498 வந்து ஓகே தான், நல்ல டீல், நல்ல ப்ரைஸ். ஸோ அதனால் வந்து இது நான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிவி வந்து நார்மல் தான். நான் 2-3 கடையிலையும் ஒரே மாதிரி ரேட் தான் இருக்கும். ஸோ வந்து கிவியோட விலையில் எந்த மாறுதலும் இல்லை. ஸோ எப்போ தேவைப்படுமோ அப்போ வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பனானா. இது நம்ம சம்டைம்ஸ் சீப்பர் ரேட்லேயும் வாங்கலாம். இப்போ நான் போன மரிஷு கடையில் உங்களுக்கு சீப்பராக கிடைக்காது. இன்னொரு கடை நான் வந்து காட்டுறேன். அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா பனானா வந்து இன்னும் கொஞ்சம் விலை கம்மியாக நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து தேவைக்கு, ஆனால் அது ரொம்ப தூரம் போகணும். ஸோ தேவைக்கு இப்போ தேவை இருக்கிறதுனால நான் வந்து இங்கேயே நான் பனானா வாங்கிக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா பால். இது வந்து நான் இங்கே வந்து 4 மாதம் ஆகுது. நான் பார்க்கவே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து மரிஷூவில் இந்த குட்டி கத்திரிக்காய், நம்ம ஊர் கத்திரிக்காய்
இங்கே பார்க்குறேன். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இங்கே நார்மலாக பர்பிள் கலரில் நீளமாக ஒரு கத்திரிக்காய் இருக்கும். அது பெருசாக எந்த டேஸ்ட்டும் இருக்காது. ஸோ இது நான் அந்த கத்திரிக்காய் வந்து பார்த்தோன்னே வாங்கிட்டேன். பில் பார்த்தீங்கன்னா 2438ங்க பில்லு. 2438 எண்ணெய். செம்ம காஸ்ட்லி தான் இது. நம்ம சிங்கப்பூர் காசுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு $23 அப்படின்னு போட்டுக்கலாம். நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1400 ரூபாய் கிட்ட வரும். இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.